வணக்கம். எல்சிஎம் மற்றும் ஹச்சிஎம் என்ற தலைப்புல உள்ள பார்ட் 8 வீடியோ பார்க்க போறோம். ஒரே ஒரு கீ பாயிண்ட வச்சு ஒரு மாடல் ஃபுல்லா முடிச்சுட போறோம். வீடியோவோட கடைசியில ரொம்ப ரொம்ப முக்கியமான மற்றும் வினோதமான ஒரு கணக்கு கொண்டு வந்திருக்கேன். வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் தெளிவா புரியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்ன கொடுத்திருக்காங்க? There are 4 mobile phones in a house. At 5 a.m. all 4 mobile phones will ring together. Thereafter, the first one rings every 15 minutes. The second one rings every 20 minutes. The third one rings every 25 minutes. And the fourth one rings every 30 minutes. At what time will the 4 mobile phones rings together again? ஐயோ இவ்வளவு பெருசா இருக்க கொஸ்டின், அப்படிலாம் பயப்பட வேண்டாம். ஆன்சர் ரொம்ப ரொம்ப ஈஸியா வந்துடும். சரி, என்ன கொடுத்திருக்காங்க? ஒரு வீட்டில் 4 அலைபேசிகள் உள்ளன. காலை 5 மணிக்கு எல்லா அலைபேசிகளும் ஒன்றாக ஒலிக்கும். அதன் பின் முதல் அலைபேசியானது ஒவ்வொரு 15 நிமிடங்களிலும், இரண்டாவது அலைபேசியானது ஒவ்வொரு 20 நிமிடங்களிலும், மூன்றாவது அலைபேசியானது ஒவ்வொரு 25 நிமிடங்களிலும் மற்றும் நான்காவது அலைபேசியானது ஒவ்வொரு 30 நிமிடங்களிலும் ஒலிக்கின்றன எனில் அவை மீண்டும் எப்போது ஒன்றாக ஒலிக்கும்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப 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 முக்கியமான கேள்வி. 2022 டிஎன்பிசி எக்ஸாம்லையும் 2023 குரூப் 3 எக்ஸாம்லையும் 6ஆம் கிளாஸ் புத்தகத்திலையும் இருக்கு. சரி, என்ன கொடுத்திருக்காங்க? கொஸ்டின்ல கொடுத்திருக்காது, அப்படியே எழுதிக்கலாம். 4 மொபைல் போன் இருக்கான், 4 அலைபேசிகள் இருக்கான். 1 2 3 4 அலைபேசி இருக்குங்க. சரி, இருக்கட்டும். என்ன செய்தான்? முதல்ல 5 மணிக்கு, காலையில 5 மணிக்கு என்ன செய்தான்? அந்த 4 அலைபேசிகளும் ஒன்னா அடிக்குதான், ரிங் அடிக்குதான். சரிப்பா, அடிக்கட்டுமே. இப்படி அந்த 4 அலைபேசிகளும் 5 மணிக்கு ஒன்னா அடிச்சுட்டு என்ன பண்ணிருந்தான்? அதுக்கப்புறம் முதல் அலைபேசியானது ஒவ்வொரு 15 நிமிஷங்களுக்கு ஒரு முறை அடிக்குதான். ரெண்டாவது அலைபேசியானது ஒவ்வொரு 20 நிமிடங்களுக்கும் அடிக்குதான். மூணாவது அலைபேசியானது 25 நிமிடங்களுக்கு ஒரு முறை அடிச்சுக்கிட்டே இருக்கான். நாலாவது அலைபேசியும் 30 நிமிடங்களுக்கு ஒரு முறை அடிச்சுக்கிட்டே இருக்கான். சரி, அடிக்கட்டும். இந்த மாதிரி அடிச்சுட்டு மீண்டும் எப்பொழுது ஒன்றாக ஒலிக்கும்? மீண்டும் எப்பொழுது இந்த 4 அலைபேசிகளும் ஒன்றாக ஒலிக்கும் அப்படிங்கிறது தான் கேள்வி. அதாவது முதல்ல ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கு. அதாவது 5 மணிக்கு ஒன்னா ஒலிக்குது, திரும்ப பிரிஞ்சு பிரிஞ்சு போயிருது, திரும்ப எப்போ ஒலிக்கும், எப்பொழுது ஒன்றாக ஒலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதாங்க, இதுதான் கீ பாயிண்ட். அதாவது மீண்டும் ஒன்றாக அப்படிங்கிறது தான் கீ பாயிண்ட். இந்த மாதிரி ஒன்றாக அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டனாலே என்ன பண்ணணும்? கொடுக்கப்பட்ட மதிப்புக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். அதாவது இந்த 15 20 25 30 இது எல்லாத்துக்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். வேற எதுவுமே கிடையாது. சரி, கண்டுபிடிச்சிருவோமா? அப்போ 15 20 25 30 முதல்ல 5ஆம் வாய்ப்பாட்டுல போடுவோமே. போட்டோம் அப்படின்னா 5 3 15, 4 5 20, 5 5 25, 6 5 30. சரி, இருக்கட்டும். 2ஆம் வாய்ப்பாட்டுல போடுவோமா? 3 அப்படிங்கிறது 2ஆம் வாய்ப்பாடுல வகுப்படுமா? வகுப்படாது. அதனால 3 அப்படி போட்டுக்கோங்க. 2 4, 5 வகுப்படாத, 5 அப்படி போட்டுக்கோங்க. முவி 2 6. சரி, இருக்கட்டும். இப்போ 3ஆம் வாய்ப்பாடுல போடுவோமா? சரி, போட்டுருவோம். 3ஆம் வாய்ப்பாடுல போட்டோம் அப்படின்னா 1 3 3, 2 கேன்சல் ஆகாது, 5ம் கேன்சல் ஆகாது, 1 3 3. சரி, போட்டாச்சு. இப்போ இந்த 2ம் 5ம் காமனாக ஏதாவது ஒரு வாய்ப்பாடுல கேன்சல் ஆகுமா? ஆகாது. ஆனா நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுனால என்ன பண்ணணும்? கடைசி இந்த மாதிரி கடைசி நீங்க எல்லா மதிப்புகளையும் 1 1 1 1 அதாவது கொண்டு வந்துட்டாலும் சரிதான். அப்படி இல்லை அப்படின்னா இந்த கடைசி இந்த மாதிரி கிடைச்சதுக்கு அப்புறம் ஏதாச்சும் ஒரு வாய்ப்பாடுல காமனா வகுப்படுமா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. அப்படி வகுப்படலைன்னா அதோட நாளும் ஸ்டாப் பண்ணிட்டு என்ன பண்ணிடணும்? எல்லாத்தையும் தானா வகுத்தலுக்கு வெளியில உள்ள எல்லாத்தையும் என்ன செஞ்சிடணும்? பெருக்கிடணும். உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ, அதாவது நீங்க டைம் ரொம்ப கன்சியூம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சீங்க அப்படின்னா இந்த மாதிரி கடைசியா காமனா வகுப்படுதா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. காமனா கடைசி இருக்கிறது எதுவுமே வகுப்படல அப்படின்னா அதோட நிறுத்திட்டு தானா வகுத்தலுக்கு வெளில இருக்கக்கூடிய எல்லாத்தையும் பெருக்கிருங்க. அதான் எல்சிஎம். எல்லாத்தையும் பெருக்கிடணும், அதான் எல்சிஎம். சரி, பெருக்கிறோமா? அப்போ 5 × 2 × 3 × 2 × 5. சரி, இருக்கட்டும். அப்ப இது எல்லாத்தையும் பெருக்கினா என்ன வரும்? 2 10, 10 × 3 30, 30 × 2 60, 60 × 5 300 அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருக்கு. அதாவது 300வது நிமிடத்துல மீண்டும் அது ஒலிக்கும். அதாவது 4 மொபைலும், அதாவது 4 அலைபேசிகளும் ஒலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொண்டு வந்துட்டோம். நல்லா பாருங்க, கொஸ்டின்ல நிமிடத்துல கொடுத்துருக்காங்க. சாரிங்க,
கொஸ்டின்ல நிமிட மதிப்புகளை கொடுத்திருக்காங்க. ஆனா ஆன்சர்ல என்ன கேட்டிருக்காங்க, மணிகள்ல கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும், நிமிடத்தை மணியா மாத்தணும். சரி, நிமிடத்தை மணியா மாத்தனா என்னங்க பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுக்கு கிடைச்சிருக்கத 60ஆல வகுக்கணும், அவ்வளவுதான். இப்போ ஒருவேளை நிமிடத்தை மணியா மாத்தனாலும் அங்க இருக்கக்கூடிய வேல்யூவை 60ஆல தான் வகுக்கணும். ஒருவேளை வினாடிய நிமிடமா மாத்தனாலும் 60ஆல தான் வகுக்கணும். இத எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இப்ப இந்த 300 நிமிடத்தை மணியா மாத்திருவோம். 300 டிவைடட் பை 60, அதாவது 60ஆல வகுத்துட்டோம்னா என்ன ஆயிரும், மணியா கன்வெர்ட் ஆயிரும். அப்ப மேல ஒரு சிவர் கீழே ஒரு சிவர் கேன்சல் ஆயிருமா, 4 6 6 5 6 30. சரி, 5 மணி நேரத்திற்கு பிறகு 4 அலைபேசிகளும் ஒன்றாக ஒலிக்கும். 5 மணி நேரத்துக்கு அப்புறம், அதாவது 5 மணிக்கு முதல்ல அடிச்சுட்டு திரும்ப 5 மணி நேரத்திற்கு பிறகு 4 அலைபேசிகளும் ஒன்றாக அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டோம். ஆனா கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, மீண்டும் எப்பொழுது ஒன்றாக ஒலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 5 மணி நேரத்துக்கு, 5 மணிக்கு அப்புறம் 5 மணி நேரத்திற்கு பிறகு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்கோம். ரெண்டுத்துக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. அப்போ முதல்ல 5வது மணி நேரத்துல, அதாவது 5 மணிக்கு முதல்ல அடிச்சது திரும்ப 5 மணி நேரம் கழிச்சு, 5 மணி நேரம் கழிச்சு திரும்ப அடிக்குது. அப்ப 5 மணி கூட 5 மணி நேரத்தை கூட்டினா எத்தனை வரும், அதாவது 10 மணி அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்போ முதல்ல 5 மணிக்கு அடிக்கி, திரும்ப 5 மணி நேரம் கழிச்சு அடிக்கி. அப்ப 5 கூட 5 மணி நேரத்தை கூட்டணும் அப்படின்னா 10 மணி அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். காலையில 5 மணிக்கு அடிச்சது திரும்ப எத்தனை மணிக்கு அடிக்கி, 10 மணிக்கு மீண்டும் அடிக்கி. ஆப்ஷன் டி தான் சரியான விடை. நான் உங்களுக்கு புரியணும் அப்படிங்கறதுக்காண்டி ரொம்ப இழுத்து சொல்லியிருப்பேங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி சம்பளம் போடுறதுக்கு 1 நிமிஷம் கூட ஆகாது. 1 நிமிஷம் அப்படிங்கறதே அதிகம் தான். கண்டிப்பா பிராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா சீக்கிரம் போட்டுடலாங்க. சரி, அடுத்த சமயம் பாத்துருவோமா. Wilson, Madan, Guna can complete 1 round of circular track in 10, 15 and 20 minutes respectively. If they start together at 7 AM from the starting point, at what time will they meet together again at the starting point? அதாவது வில்சன், மதன், குணா ஆகியோர் ஒரு வட்ட வடிவிலான ஓடுபாதையின் ஒரு சுற்றை முறையே 10, 15 மற்றும் 20 நிமிடங்களில் சுற்றி முடிக்கின்றனர். அவர்கள் தொடக்க புள்ளியில் காலை 7 மணிக்கு ஒன்றாக சுற்ற தொடங்கினால் அவர்கள் மீண்டும் எப்போது தொடக்க புள்ளியில் ஒன்றாக சந்திப்பார்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரொம்ப 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 முக்கியமான கேள்வி. 2022 குரூப் 2 எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி. சரி, என்னங்க கொடுத்திருக்காங்க, 3 பேர் இருக்காங்க, வில்சன், மதன், குணான்னு சொல்லிட்டு. வில்சன் என்ன பண்றாராம், 10 நிமிஷத்துல ஒரு ஓடுபாதையை சுற்றி வராராம். மதன் என்ன பண்றாரு, 15 நிமிஷத்துல சுற்றி வராரு. குணா 20 நிமிஷத்துல சுற்றி வராரு. என்ன பண்றாங்களாம், காலையில 7 மணிக்கு 3 பேரும் அந்த சுற்றுப்பாதையில மீட் பண்றாங்க. 3 பேரும் மீட் பண்ணிட்டு தனித்தனியா என்ன செய்யறாங்க, சுத்த ஆரம்பிச்சிடுறாங்க. 3 பேரும் தனித்தனியா சுற்ற ஆரம்பிச்சிடுறாங்க. கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க, மறுபடி 3 பேரும் எப்போ சந்திப்பாங்க, 3 பேரும் ஒன்னா எப்போ சந்திப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க, ஒன்றாக எப்பொழுது சந்திப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கீ பாயிண்ட் வந்துருச்சு. முதல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கு, பிரிஞ்சு போயிட்டாங்க. திரும்பியும் ஸ்டார்டிங் பாயிண்ட்ல எப்போ ஒன்னா மீட் பண்ணுவாங்க அப்படிங்கறதுதான் கேள்வி. இப்படி கேட்டாலும் என்ன பண்ணணும், கொடுத்துருக்கக்கூடிய மதிப்புகளுக்கு என்ன செய்யணும், எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிருவோமா, மீச்சியமா கண்டுபிடிச்சிருவோம். 10, சரிங்க, 10, 15, 20. 5ஆம் பேப்பர்ல போடுவோமா, போட்டுருவோம். அப்போ I 2 10, 3 5, 4 5 20. சரி, 2ஆம் பேப்பர்ல போடுவோமா. 2 ஓ 2 2, 3 இரி 2 4. இது ரெண்டும் ஏதாவது ஒரு வாய்ப்பாடு இது ரெண்டுத்தையும் காமனா வகுக்குமா, கிடையாது. அப்ப என்ன பண்ணணும், டானா வகுத்தலுக்கு வெளியே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் என்ன பண்ணணும், இன்டூ பண்ணிடணும், மல்டிபிளிகேஷன் பண்ணிடணும். சரி, பண்ணிடுவோமா. 5 × 2 × 3 × 2. சரி, அதாவது என்ன கொடுத்திருக்காங்க, நிமிடத்துல கொடுத்திருக்காங்க. ஆனா எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி மணில தான் நம்மளுக்கு வந்து இருக்கு. அப்போ நம்ம என்னதான் பண்ணணும், நிமிடத்துல இப்போ நம்ம இந்த கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா, இதெல்லாம் வந்து நிமிடங்கள் தான். இந்த நிமிடங்களை மணிகளா மாத்தணும். மணிகளா மாத்தனா என்ன பண்ணணும், 60ஆல டிவைட் பண்ணணும். இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம பெருக்கிட்டு 60ஆல டிவைட் பண்ணா அது 2 வேலையாயிரும். முதல்ல பெருக்கணும், அதுக்கடுத்து டிவைட் பண்ணணும், முடிஞ்சது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணணும், அது 2 வேலையாயிரும். அதனால நான் என்ன பண்ணுதேன், இந்த நிமிடங்களை
இப்பவே நான் மணிகளா மாத்திடுறேன். அதாவது இப்பவே நான் 60 கொண்டு டிவைட் பண்ணிருந்தேன். அதாவது பெருக்கிட்டு 60 டிவைட் பண்றதை விட முதல்ல டிவைட் பண்ணி கேன்சல் பண்ணிட்டு பெருக்கணும்னா ரொம்ப ஈஸியா இருக்கும்ல. அதாங்க, அதனாலதான் இப்பவே நான் 60 நான் வந்து டிவைட் பண்ணிட்டேன். ஒருவேளை இல்ல இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்க பெருக்கிட்டு கூட 60 டிவைட் பண்ணிக்கங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, இப்போ நம்ம எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியுமோ அதெல்லாம் கேன்சல் பண்ணிடுவோமா? சரி, அப்போ 2 30 × 2 எத்தனை? 60. சரி, 2 15 2 30, 5 5. அப்போ 3 சாரிங்க, 3 5 15 சாரிங்க. 3 5 15, 1 3 3, 1 3. அதாவது 1 மணி நேரத்துக்கு அப்புறம், அதாவது முதல்ல 7 மணிக்கு சந்திக்கிறாங்க, திரும்ப 1 மணி நேரத்துக்கு அப்புறமா திரும்பியும் 3 பேரும் ஒன்னா சந்திக்கிறாங்க. அப்போ 7 மணிக்கு சந்திச்சிருக்காங்க, திரும்ப 1 மணி நேரம் கழிச்சு மீண்டும் சந்திப்பாங்க. 7 மணிக்கு அப்புறம் திரும்ப 1 மணி நேரம் கழிச்சு சந்திப்பாங்க. அப்ப 1 மணி நேரத்தை கூட்டினா 7 கூட 1 மணி நேரத்தை கூட்டினா எத்தனை? 8 மணிக்கு மீண்டும் 2, அதாவது 3 பேரும் ஒன்றாக சந்திப்பாங்க. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. சரி, அடுத்த சம் போயிடலாமா? என்னங்க கொடுத்திருக்காங்க? The traffic lights at the 3 different junctions changes simultaneously at morning 8 a.m. The first light changes once in 30 seconds. The second one in 72 seconds, the third one's in 45 seconds. After 8 a.m., which is the next time they change simultaneously? அதாவது முவ்வேறு சாலை சந்திப்புகளில் உள்ள சாலை பாதுகாப்பு விளக்குகள் காலை 8 மணிக்கு ஒரே நேரத்தில் மாற்றமடைகின்றன. ஒரே நேரத்தில் மாற்றமடைகின்றன. ஸ்டார்டிங் பாயிண்ட் 3 முறையே 30 வினாடிக்கும் ஒரு தரம், 72 வினாடிக்கும் ஒரு தரம், 45 வினாடிக்கும் ஒரு தரம் மாறுகின்றன. 8 மணிக்கு மீண்டும் இம்மூன்றும் எப்பொழுது ஒரே சமயத்தில் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரே சமயம் ஒன்றாக எல்லாமே சேம் தான். அதாவது முதல்ல 8 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது, அந்த 3 சாலை விளக்குகளும் ஒரே மாதிரி 8 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் 3மே என்ன செய்யலாம்? ஒவ்வொரு விளக்குகளும் 30 வினாடி, 72 வினாடி, 45 வினாடி ஒரு தடவை மாறிக்கிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் மீண்டும் ஒரே சமயத்தில், மேல எல்லாத்துலயும் ஒன்றாக பார்த்திருப்போம், அங்க ஒரே சமயத்தில் கொடுத்திருக்காங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. இப்படி ஒன்றாக ஒரே சமயத்தில் அப்படிலாம் வந்துருச்சுனால என்ன செய்யணும்? LCM கண்டுபிடிக்கணும். இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. 2017 TNPSC எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி. சரி, அவங்க கொடுத்திருக்கக்கூடிய எல்லா மதிப்புகளுக்கும் முதல்ல LCM கண்டுபிடிச்சிருமா? எல்லாம் கொடுத்திருக்காங்க. 30 வினாடி ஒண்ணு கொடுத்திருக்காங்க. சரி, 72 வினாடி ஒண்ணு கொடுத்திருக்காங்க. 45 வினாடி அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு கொடுத்திருக்காங்க. சரி, முதல்ல 3ஆம் வாய்ப்பாடுல இதெல்லாம் கேன்சல் பண்ணுவோமா? சரி, பண்ணிடுவோம். 10 × 3 30, 24 × 3 72, 15 × 3 45. சரி, இருக்கட்டும். 2ஆம் வாய்ப்பாடுல போடுவோமா? 2 10, 12 2 24, 15 2ஆம் வாய்ப்பாடுல கேன்சல் ஆகாது, அப்படி போட்டுருவோம். 5ஆம் வாய்ப்பாடுல போட்டோம் அப்படின்னா 5 5 12 அப்படி இருக்கட்டும். 3 5 15. சரி, இருக்கட்டும். 3ஆம் வாய்ப்பாடுல போடுவோமா? 1 அப்படி போட்டுக்கிடுவோம். 4 3 12, 3 3. டானா வசலுக்கு வெளில இருக்கிறத எல்லாத்தையும் பெருக்கிடுவோம். அப்ப எத்தனை வினாடி கிடைக்கும்? அதாவது 3 × 2 × 5 × 3 × 4 அப்படின்னு வினாடிகள்ல நம்மளுக்கு எப்படி கிடைச்சிருக்கு. அதாவது நம்மளுக்கு வினாடிகள்ல கிடைச்சிருக்கு. இதை இப்ப நம்ம நிமிடமா மாத்தணும். ஏங்க மாத்துறீங்க நிமிடமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ஆப்ஷன்ல பாருங்க, 8.03 நிமிடம், அதாவது 8 மணி நேரம் 3 நிமிடம் அப்படிங்கிற மாதிரி கணக்குல வரும். அதாவது நிமிடமா ஆப்ஷன்ல கொடுத்திருக்கிறதுனால வினாடியை நம்ம நிமிடமா மாத்துறோம், வேற ஒண்ணுமே கிடையாது. ஆப்ஷன்ல என்ன இருக்கு? 8 மணி நேரம் 3 நிமிடம், 8 மணி நேரம் 6 நிமிடம், 8 மணி நேரம் 10 நிமிடம், 8 மணி நேரம் 12 நிமிடம். நிமிடத்துல வந்திருக்கிறதுனால நம்மளும் நிமிடமா, வினாடியே நிமிடமா கன்வெர்ட் பண்ணுறோம், வேற ஒண்ணுமே கிடையாது. சரி, கன்வெர்ட் பண்ணிடுவோமா? அப்போ வினாடியையும் நிமிடமா கன்வெர்ட் பண்ணா என்ன செய்யணும்? 60ஆல வகுக்கணும். சரி, வகுத்துருவோம். அதாவது நீங்க மல்டிப்ளை பண்ணிட்டு வகுத்தாலும் பிரச்சனை இல்லை, இந்த மாதிரி வச்சுட்டு கேன்சல் பண்ணிட்டு மல்டிப்ளை பண்ணாலும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி பண்றதுதான் ரொம்ப ரொம்ப ஈஸி. அதனாலதான் நான் இப்படி பண்றேன். நீங்க ஒன்னும் குழப்பலாம் தேவையில்ல. 1 3 20 × 3 60. சரி, இருக்கட்டும். 1 2 2 10
5 ரெண்டா 20. சரி, ஓர் 2 4, ஐ ரெண்டா 10, ஓர் 5 5, ஓர் 5 5. சரி இருக்கட்டும். அப்போ எத்தனை ஆயிருக்கு? 3 × 2 6 வினாடி அப்படின்னு சொல்லிட்டு ஆயிருக்கு. 6 வினாடி அப்படின்னு சொல்லிட்டு ஆயிருக்கு. யாருக்குமே என்ன கொடுத்துருக்காங்க? 8 மணி அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க. 8 மணிக்கு அப்புறம் எத்தனை நிமிடத்துல மீண்டும் ஒன்றாக சந்திக்கணும்? அதாவது மீண்டும் ஒன்றாக ஒரே சமயத்துல எப்ப மாறுதான்? 6 நிமிஷம் கழிச்சு ஒன்றாக மாறுதான். அப்போ 8 மணி நேரம் 6 அதாவது 8 மணி 6வது நிமிடத்துல என்ன செய்யுதான்? மீண்டும் ஒன்றாக மாறுதான். ஆப்ஷன் பி தான் சரியான விடை. என்ன கொடுத்திருக்காங்க? மலர்விழி, கார்த்திகை and அஞ்சலி are friends and native of the same village. They work at different place. Malarvili comes to her home once in 5 days. Similarly, Kartika and Anjali comes to their homes once in 6 days and 10 days respectively. Assuming that they meet each other on the 1st of October, when will all three meet again? மலர்விழி, கார்த்திகா மற்றும் கண்ணகி ஆகியோரில் மலர்விழி 5 நாட்களுக்கு ஒரு முறையும், கார்த்திகா மற்றும் கண்ணகி 6 மற்றும் 10 நாட்களுக்கு ஒரு முறையும் வீடுகளுக்கு வந்து செல்வர். மூவரும் அக்டோபர் மாதம் முதல் நாள் ஒன்றாக சந்தித்தார்கள் எனில் மீண்டும் எப்போது ஒன்றாக சந்திப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுவும் ரொம்ப முக்கியமான கேள்வி. 2022 டிஎன்பிசி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி. அதாவது மலர்விழி, கார்த்திகா, கண்ணகின்னு சொல்லிட்டு 3 பேர் இருக்காங்க. அதுல மலர்விழி என்ன பண்றாங்களா? 5 நாளைக்கு ஒரு முறை வீட்டுக்கு வராங்களாம். கார்த்திகா 6 நாட்களுக்கு ஒரு முறை வீட்டுக்கு வராங்க. கண்ணகி 10 நாட்களுக்கு ஒரு முறை வீட்டுக்கு வராங்க. சரி இருக்கட்டும். என்ன பண்றாங்களாம்? அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி என்ன பண்றாங்களாம்? அக்டோபர் 1ஆம் தேதி 3 பேரும் ஒன்னா சந்திக்கிறாங்களாம். அக்டோபர் 1ஆம் தேதி 3 பேரும் ஒன்னா சந்திக்கிறாங்களாம். அப்போ இப்படி 5 நாளைக்கு ஒரு முறையும் 6 நாளைக்கு ஒரு முறையும் 10 நாளைக்கு ஒரு முறையும் ஒவ்வொருத்தங்களும் வீட்டுக்கு வராங்க. அப்போ மீண்டும் எப்பொழுது ஒன்றாக சந்திப்பாங்க அப்படிங்கிறது தான் கேள்வி. ஒன்றாக அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சா? முதல்ல சந்திச்சாங்க, அப்புறம் பிரிஞ்சு போயிட்டாங்க, திரும்பியும் ஒன்றாக எப்பொழுது சந்திப்பாங்க? இந்த மாதிரி கேள்விகள் வந்தாலும் என்ன செய்யணும்? கொடுத்துருக்கிறதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். சரி எடுத்துருவோமா? இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. 5 6 10 கொடுத்துட்டாங்க. 5ஆம் பேப்பர்ல போடுவோமா முதல்ல? அப்போ ஓர் 5 5, 6 மட்டும் இருக்கும். ஐ ரெண்டா 10. 2ஆம் பேப்பர்ல போடுவோமா? 1 அப்படி போட்டுக்கோங்க. மூவி 2 6, ஓர் 2 2. டானாவத்தலுக்கு வெளில இருக்கக்கூடிய எல்லாத்தையும் பெருக்கிடலாம். பெருக்கினா வரும் 5 × 2 × 3 வரும். ஐ ரெண்டா 10, 10 × 3 30 அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரும். அதாவது 30 நாள் கழிச்சு, அதாவது அக்டோபர் 1ஆம் தேதி முதல்ல அக்டோபர் 1ஆம் தேதி முதல்ல சந்திச்சிருக்காங்க. திரும்ப 30 நாட்கள் கழிச்சு திரும்பியும் மீண்டும் சந்திக்கிறாங்க. அப்போ பாருங்க, 1ஆம் தேதி முதல்ல சந்திச்சிட்டாங்க. 1ஆம் தேதி சந்திட்டு மீண்டும் 30 நாட்கள் கழிச்சு திரும்ப சந்திக்கிறாங்க. அதாவது 31ஆவது நாள்ல மீண்டும் சந்திக்கிறாங்க. அப்போ அக்டோபர்ல 31 அப்படிங்கிற தேதி உண்டு. அதனால அக்டோபர் 31. ஆப்ஷன் பி என்பதுதான் சரியான விடை. சரி, நான் சொன்ன வினோதமான கணக்கு இதுதான். இங்க பாருங்க, முதல்ல கொஸ்டின் வாசிடலாம். என்னது? the traffic lights at the 3 different road crossing change after every 48 seconds, 72 seconds and 108 seconds respectively. If they change simultaneously at 7 am, at what time will they change simultaneously again? அதாவது 48 வினாடிகள், 72 வினாடிகள், 108 வினாடிகளுக்கு பிறகு 3 வெவ்வேறு சாலைகள் குறுக்கே வெட்டுகளில் போக்குவரத்து விளக்குகள் மாறுகின்றன. காலை 7 மணிக்கு அவை ஒரே நேரத்தில் மாறினால் எந்த நேரத்தில் அவை மீண்டும் ஒரே நேரத்தில் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. 2022 குரூப் 3 தேர்வுல கேட்கப்பட்ட கேள்வி. முதல்ல என்னங்க சொல்லியிருக்காங்க? வினாடிகள்ல கொடுத்திருக்காங்க. 7 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுங்க. இந்த 2 இன்ஃபர்மேஷனையும் கொடுத்திருக்காங்க. ஆனா ஆப்ஷன்ல பாருங்க, 7 மணி 12 நிமிடம் 7 வினாடி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. 7 மணி 7 நிமிடம் 12 வினாடி. அப்போ 7, அதாவது வினாடிகள்லையும் நம்ம மாத்தணும், நிமிடங்கள்லையும் மாத்தணும். அதாவது நான் செஞ்சு காமிச்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு புரியும். அதாவது 48 வினாடி, 72 வினாடி, 108 வினாடிகள்ல அந்த சாலை விளக்குகள் வந்து மாறுதான். 7 மணிக்கு ஒரே மாதிரி, முதல்ல 7 மணிக்கு ஒரே மாதிரி மாறுச்சுன்னா மீண்டும் எப்பொழுது ஒரே மாதிரி மாறும் அப்படிங்கறதான் கேள்வி. வேற ஒண்ணுமே கிடையாது. சரி, அது கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணும்? மீண்டும் ஒரே நேரத்தில் ஒன்றாக இப்பெல்லாம் வந்துச்சுன்னா என்ன பண்ணும்? கொடுத்துருக்கக்கூடியதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். சரி எடுத்துருவோமா? 48, 72, 108. சரி, எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா
ரெண்டாவது வாய்ப்பாடுல போடுவோம். 24 × 2 48, 36 × 2 72, 54 × 2 108. சரி இருக்கட்டும். திரும்பியும் ரெண்டாவது வாய்ப்பாடுல இது அடிப்படும். சரி 12 2 24, 18 2 36, 27 2 54. சரி இருக்கட்டும். அதுக்கப்புறம் இது மூணாம் வாய்ப்பாடுல வகுப்படுமா? மூணாம் வாய்ப்பாடுல போட்டோம் அப்படின்னா 4 3 12, 6 3 18, 9 3 27. மீண்டும் ரெண்டாம் வாய்ப்பாடுல அடிப்படும். அப்ப 2 4, 2 6, 9 வகுப்படாத அப்படி வச்சுக்கிடுவோம். மூணாம் வாய்ப்பாடுல போட்டோம் அப்படின்னா 2 அப்படி இருக்கட்டும். 1 3 3, 3 சாரி 3 × 3 9 3ங்க. ஐயோ இடம் இல்லையே. 3 சரி 3 அதாவது இதான் 3 அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 2 3 ஏதாச்சும் ஒரு வாய்ப்பாடால காமனா வகுப்படுமா? கிடையாது. அப்ப டானாவதற்கு வெள்ள இருக்க எல்லாத்தையும் பெருக்கிடுவோமா? பெருக்கணும் அப்படின்னா 2 × 2 × 3 × 2 × 3 × 2 × 3 அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருக்கு. அப்ப இது எல்லாத்தையும் பெருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 432 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். 432 வினாடி அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருக்கு. நல்லா கவனிங்க. இந்த 432 நம்ம எப்படி பிரிச்சுக்கலாம்? 420 + 12 அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சுக்கலாம். ஏங்க அப்படி பிரிச்சிருக்கீங்க? இப்ப இந்த ரெண்டத்தையும் கூட்டி பாருங்க என்ன வரும்? 432 அப்படின்னு சொல்லிட்டு தான் வரும். அதாவது 420 வினாடி 12 வினாடி அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருக்கோம். சரி இப்போ இந்த 420 வினாடியை மட்டும் நிமிடமா நம்ம மாத்தணும். அப்ப நிமிடமா மாத்தணும்னா என்ன பண்ணணும்? 60ஆல வகுக்கணும். வகுத்தோம் அப்படின்னா 7 நிமிடம் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரும். இந்த 12 வினாடி அப்படியே தான் இருக்கும். முதல்ல 7 மணிக்கு ஒன்றாக ஒரே நேரத்தில் மாறினது திரும்ப 7 நிமிடம் 12 வினாடிகள் கழிச்சு மீண்டும் ஒரே நேரத்தில் மாறுதான். அப்போ முதல்ல 7 மணிக்கு ஒன்றாக மாறி இருக்கு. மீண்டும் 7 நிமிடம் 12 வினாடிகள் கழிச்சு ஒன்றாக மாறுதான். அப்போ ஆப்ஷன்ல இருக்கா? ஆப்ஷன் டி தான் சரியான விடை. ஆப்ஷனை பார்த்துட்டு அதுக்கு அடுத்து நம்மளுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி மாத்திக்கணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். வெற்றியை நோக்கிய உங்கள் பயணத்திற்கு என் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.